எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வார்த்தை பொய் சொல்லாதுன்னு? இந்த வார்த்தை பொய் சொல்லவே சொல்லாது. இதுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. வேர்ட் ஆஃப் காட் இஸ் அலைவ் அண்ட் பவர்ஃபுல். Hebrews 4:12. தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளதாயும் வல்லமையுள்ளதாயும். பார்த்தீங்களா? இதுக்குள்ளே என்ன இருக்குது? 2 இருக்கு, மறந்துடுறாங்க. ஜீவன் வல்லமை, ஜீவன் வல்லமை, ஜீவன் வல்லமை. எந்த ஜீவன்? தேவ ஜீவன். எந்த வல்லமை? தேவ வல்லமை. அதான் எலியா சொல்கிறார், அவருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன். அப்போ அவர் வார்த்தையை பேசும்போது அவருடைய ஜீவனை பேசுகிறீங்க, அவர் வார்த்தையும் பேசும்போது அவர் வல்லமையை பேசுகிறீங்க. சந்தோஷமாக இருக்கீங்களா? நல்ல காலம் தொடங்கிடுச்சு உங்கள் எல்லாருக்கும். தொடங்கிடுச்சா தொடங்கலையா? அந்த பிரச்சனை அன்று கண்ட எகிப்தியனை நீ என்றுமே காண்பதில்லை சொல்லிட்டாரு. யாத்திராம் 14 சொல்லிட்டாரு, அன்று கண்ட எகிப்தியனை என்றுமே காண்பதில்லை. தி எஜிப்சியன் யூ வில் see no more. பார்த்தீங்களா? இனிமேல் பார்க்க மாட்டீங்க. ரெடி ஆகிடுங்க. இந்த ரெடி ஆகலையா? நடக்குமா நடக்காதுன்னு பார்க்குறீங்களா? நீ விசுவாசித்தபடி ஆக்கக்கூடாது. அப்படி தான் மத்தேயு 9:29 போட்டிருக்குது. மத்தேயு 8:13 நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக்கக்கூடாது. அப்படி தானே போட்டிருக்கு. அதனால் தயவுசெய்து ராங்காக விசுவாசிச்சிடாதீங்க, கரெக்டாக விசுவாசிச்சிருங்க. என்ன விசுவாசிக்க போகிறீங்க? கர்த்தருடைய பார்வையில் எப்படிப்பட்ட கர்த்தர்? வலிய தண்ணீர்களே பாதை, சமுத்திரத்திலே உண்டாக்குற கர்த்தரின் பார்வைக்கு நீங்கள் அருமையானவர்கள். இதுதான் இந்த செய்தி தலைப்பை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன் திரும்ப திரும்ப சொல்ல போகிறேன்னா, அது உங்கள் இருதயத்துக்குள்ளே போயிடுச்சுன்னு வச்சுங்க, ஒட்டிக்குச்சுன்னா நீங்கள் போகும்போது அதை தான் சுமந்து கொண்டு சொல்வீங்க. போகிற இடம்லாம் அதுதான் எண்ணம் உங்களுக்கு. எங்கே போனாலும் நீங்கள் வேறு பிறவியாக மாறிட்டீங்க. இவ்வளோ நாளாக வேறு விதமாக சிந்திச்சிங்க. என்ன சிந்திச்சிங்க? ஐயோ என்ன நடக்க போகுது, என் வேலை போக போதா, இந்த பிரச்சனை வரப்போதா, அது நடக்க போதா, இது நடக்க போதா அப்படின்னு சொல்லி சிந்தித்து கொண்டிருந்த நீ இப்போ என்ன செய்ய போகிற? சோத்திரம் பண்ணிகிட்டே இருக்க போகிற. தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமான ஜனங்கள் என்ன செய்வார்கள்? சந்தோஷமாய் கர்த்தரை துய்த்து கொண்டே இருப்பார்கள். கரெக்டாக? சந்தோஷமாக இருக்கீங்களா? அப்போது நீங்கள் என்ன செய்யணும்? பிலிப்பியர் 4:6 ஒன்றுக்கும் கவலைப்படாமல். முதல் வேலை என்னது? பிரச்சனை வரும்போது என்ன செய்யக்கூடாது? எதுக்கு கவலைப்படக்கூடாது? கொஞ்சம் 1% கவலைப்படலாமா? 1% கவலைப்படலாமா? என்னங்க 1% பண்ணலாமா வேணாமா? உங்கள் பிரச்சனைக்கு முடிவு வேணுன்னா இதுதாங்க வழி. There's something known as divine acceleration. டிவைன் ஆக்சிலரேஷன்னா துரிதமாய் பதில் வருவது. இல்லாட்டி இழுத்துட்டு போகணுமா? நீங்கள் நிறையா பேர் உங்களுக்கே தெரியும், ஜெபம் பண்ணிவிட்டு அங்கே ஒன்றும் நடக்கலை. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்கீங்களா? 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஒன்றும் நடக்கலை. அந்த வியாதியும் போக மாட்டேன்து, அந்த பிரச்சனையும் போக மாட்டேன்து, கணவனும் ரட்சிக்கப்பட மாட்டேறான். கரெக்டு தான், ஜென்யூன். ஜெபம் பண்ணிவிட்டு ஒன்றும் நடக்கலை, இழுக்குது. கடைசியில் கர்த்தர் இந்த பாதையில் நடத்துகிறேன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. எப்போ முடிக்க போகிறான்னு தெரியல. தேவ பிள்ளைகளே, யூ நீட் டிவைன் ஆக்சிலரேஷன். துரிதமாய் உனக்கு பதில் உண்டாகணும். துரிதமாய் பதில் உண்டாகணும்னா கர்த்தர் எதிர்பார்க்குற வண்ணமாக நீ செயல்படணும். லிசன், ஃபெய்த் இஸ் நாட் கன்ஃபெஷன், ஃபெய்த் இஸ் ஆக்ஷன். ஃபெய்த் வித்வுட் ஒர்க்ஸ் இஸ் டெட். யாக்கோபில் விசுவாசம் இல்லாத, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்படின்னா உங்களுக்கு விசுவாசம் இருக்கும் என்றால் அதற்கேற்ற கிரியை இருக்கும். அப்போ ஏன் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க? ஏன் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க? ஏன் திங்க் பண்ண மாட்டீங்க? உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குது. என்ன விசுவாசம்? வலிய தண்ணீர்களில் பாதையை உண்டாக்குகிற கர்த்தர், சமுத்திரத்திலே வழியை உண்டாக்குற கர்த்தரால் மீட்டு கொள்ளப்பட்டவன் அவர் என்ன சொல்லுகிறார்? நீ என்னுடையவன், என் பார்வைக்கு நீ அருமையானவன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட கர்த்தருக்கு, அவர் பார்வைக்கு அருமையானவன், என்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். எனக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறார், எனக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. வார்த்தையை கர்த்தர் தந்து விட்டார். இந்த வார்த்தை செயல்படுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றது. ஒரு காரியம் தெரியுமா உங்களுக்கு? வார்த்தையை ஏன் தெரியுமா தந்தார்? அதை நிறைவேற்றுவதற்காக. God gave the word to fulfill it. நிறைவேற்றாமல் இருக்கவே முடியாது. இன்றைக்கி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த பிரச்சனை கண்டிப்பாக காணா போயிடுச்சு, கண்டிப்பாக இருக்க முடியாது. இன்றைக்கே சொல்லுங்கள், எப்படின்லாம் கேட்காதீங்க. நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன்,
இவ்வளோ நாட்களாக நான் டென்ஷனோடு தான் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, இனிமேல் நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் என்னை கிறிஸ்துவின் பலனானது என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இது என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய செயல் அல்ல, இது கிறிஸ்துவின் செயல். ஆகவே எனக்குள்ளாக என்ன கிடையாது? கவலையே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் இஸ் வாட்? டோன்ட் பி வரிட் அபவுட் எனிதிங். எதுக்குமே கவலைப்படாதீங்க. ரெண்டாவது, பிலிப்பியர் 4:4 போங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். ரெண்டாவது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சொல்ல, எப்பொழுதும் தானே போட்டிருக்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்ல. சந்தோஷமாக இருக்க முடியும். எல்லாரும் சர்ச்சில் மியூசிக் வாசிக்கும் போது கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க. நல்ல செய்தி கேட்கும்போது சந்தோஷமாக இருப்பீங்க. அது ஒன்றும் பெரிய இல்லை. ப்ரொமோஷன் கிடச்சுன்னா சந்தோஷமாக இருப்பீங்க. திருமணம் ஆயிடுச்சுன்னா சந்தோஷமாக இருப்பீங்க. என்னங்க பேசாமல் இருக்கீங்க? கரெக்டாக இல்லையா? அதனால் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்ல, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். அதுதான் கீ. எப்பொழுதும் என்னது? மழை பெஞ்சாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, துர்ச்செய்தியை கேட்டாலும் சரி, அதுதான் எப்பொழுதும். இது யாரால் செய்ய முடியும்? கிறிஸ்துவால் பலப்படுத்தப்படுகிறவர்கள் மாத்திரம்தான் செய்ய முடியும். அவர் தான் நீங்கள். அதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். அப்போ தான் பிசாசு வெட்கப்பட்டு போவான். என்ன செய்கிறான் பிசாசு? He is accusing the elect night and day. Revelation 12:10, வெளிப்படுத்தல் 12:10. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பதாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். பாருங்க, பிசாசுக்கு இன்னொரு பேர் என்னது? இரவும் பகலும். எல்லாரும் மெதுவா வாசிப்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசாசுக்கு இன்னொரு பேர் நல்லா கணிங்க. ஃபர்ஸ்ட் மெதுவா வாசிங்க. வெளிப்படுத்தவே 12:10. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக. பார்த்தீங்களா? இரவும் பகலும். நீங்கள் நைட்டில் தூங்குவீங்க, ஆனால் அவன் தூங்க மாட்டான். நீ பகலில் ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருப்பேன், ஆனால் அவனுக்கு ஒரே வேலை தான். இரவும் பகலும் என்ன செய்வான்? நம்முடைய தேவனுக்கு முன்பாக. பாருங்க, எங்கே போய் குற்றம் சாத்துறான் பாருங்க. மனுஷனுக்கு முன்பாக அல்ல, நம்முடைய தேவன். உன்னை தெரிந்து கொண்ட தேவன், உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன், என்னுடைய என்று சொல்லுகிற தேவன், அவருடைய கண்களுக்கு பிரியமாக இருக்கிறாய் என்று சொன்ன தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்களை, பார்த்தீங்களா, கர்த்தருக்கு பிரியமானவர்களை குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன். அதான் பிசாசனுடைய பேர். அப்போ அவன் பேரை குற்றம் சாட்டுறது தான். அவன் சொல்லுவான், ஆண்டவரே நீ நீதி உள்ள தேவன் தானே. பாருங்கள், எது எடுத்தாலும் கவலை. கவலையாக தான் ஓடிட்டே இருக்கா. சந்தோஷமே கிடையாது. பணம் வந்தால் தான் சந்தோஷம் வருது. ஒரு நல்ல செய்தி கேட்டால் தான் சந்தோஷம் வருது. கொஞ்சம் அப்படி மாறினவுடனே பாருங்கள், இப்படி தான் இருக்கான், இவனுக்கு பதில் கொடுத்துருவீங்களா? இதெல்லாம் யாரும் திங்க் பண்ண மாட்டோம். அதனால தான் ஃபெய்த் இஸ் ஆக்ஷன். விசுவாசமே செயல். பைபிளில் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. எப்போ? விண்ணப்பத்திற்கு முன்னால் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறார். அதுக்கு பிறகு தான் விண்ணப்பமே வருது. கரெக்டா? விண்ணப்பமே வருது இல்லை, விண்ணப்பமே வருது. கவலை இல்லாமல் வந்தால் தான் விண்ணப்பம் வருது. பிலிப்பியர் 4 ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அதுக்கு பிறகு தான் விண்ணப்பமே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா எங்கே மிஸ்டேக் வருதுன்னு? கர்த்தர் நல்லவருங்க. கர்த்தர் பதில் கொடுக்காமல் இருக்கவே முடியாதுங்க. சொன்ன வார்த்தையை செய்யாமல் இருக்கவே முடியாது. வார்த்தை நிறைவேறாமல் இருக்கவே முடியாது. வார்த்தையால் செய்யக்கூடாத ஒரு காரியமும் கிடையாது. அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். வார்த்தையினால் என்ன வேணுமானாலும் ஆண்டவர் செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற முடியும். ஆனால் நீங்கள் எப்படி செயல்படுறீங்க? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய ஜனங்க இதுதான் மிஸ்டேக்கு. நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாருமே அப்படி தானே. இன்றைக்கி கேளுங்க, ஆண்டவரே ரியாக்ட் பண்ணக்கூடாது. பார்த்தீங்களா? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சோத்திரத்தோடே கூடிய, எல்லாவற்றையும் குறித்து எது இருந்தாலும் சோத்திரத்தோடே கூடிய விண்ணப்பங்கள். பார்த்தீங்களா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து நோ வரி, ஒரு கவலையும் இருக்கக்கூடாது. ரெண்டாவது
சோத்திரத்தோடு, இந்த சோத்திரத்தோட கூடியது எப்படிப்பட்ட சோத்திரம்னா பிலிப்பியர் 4:4 எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். பார்த்தீங்களா? அப்போ இந்த சோத்திரம் எப்படி வருது? கவலையே இருக்காது, சந்தோஷத்தோடு வருகிற சோத்திரம். பார்த்தீங்களா? இப்படி நீங்கள் உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு முன்பாக கொண்டு போவீர்கள் என்றால் 1 ராஜாக்கள் 17:22 கர்த்தர் எலியாவின் ஜெபத்தை விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொன்னது போல உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் பேர் அங்கே போட்டிருங்க, கர்த்தர் இங்கே இருக்கும் ரூத்தின் தாவீதின் விண்ணப்பத்தை கேட்டார். கேட்டால் என்ன நடந்துச்சு? அந்த குழந்தைக்குள்ளாக ஜீவன் வந்தது. அப்படி என்றால் மரித்த நிலைமையானது உயிர்ப்பிக்கப்பட போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்வோமா? மரித்து போயினது, முடிந்தது என்று எல்லாரும் நினைக்கிறார்கள். ஆனால் அந்த முடிந்த நிலைமைக்கு ஒரு ஆரம்பத்தை, ஒரு துவக்கத்தை கர்த்தர் உண்டாக்கினார். ஏன் தெரியுமா? எலியாவின் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். அதே போல உங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கும்போது முடிந்தது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையானது உயிர்ப்பிக்கப்பட போகிறது. என்ன வேணாண்டா இருக்கலாம், உறுப்பு கூட புதுசாக வருங்க, புது கிட்னியை தருவாருங்க. ஏன் தரமாட்டாரா? புது கண்ணை திறந்தார்ல. கண்ணு எவ்வளோதான் அவுட்டு, குருடன், பிறவி குருடன். உலகத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணு செத்து போயிடுச்சு, உயிரே கிடையாது. கண்ணு திறந்துச்சா திறக்கலையா? என்னங்க பேசாமல் இருக்கீங்க? திறந்துச்சா திறக்கலையா? அப்படின்னா என்னாச்சு? கண்ணு உருவானது. எத்தனை மரித்தவர்களை இயேசு எழுப்பினார். அதுதான் வார்த்தையின் வல்லமை. அதுபோல் உங்கள் சூழ்நிலையெல்லாம் மாறிடும். அதனால தான் இன்றைக்கி சொல்கிறேன், பயப்படாதீங்க. நீ தேவ பிள்ளையா? நீ சாதாரணமான நபர் இல்லை. யாருடைய பிள்ளை நீ? வலிய தண்ணீர்களை திரும்ப தான் சொல்லிட்டு இருக்கேன். வலிய தண்ணீர்களிலே பாதையை உண்டாக்குகிறவர், சமுத்திரத்திலே வழியை உண்டாக்குகிற கர்த்தருக்கு சொந்தமானவன். அவரே சொல்றார், நீ சொல்ல என்னுடையவன். நீயா சொன்ன? அவரே சொல்றார், நீ என்னுடையவன், யூ ஆர் மைன். என் பார்வைக்கு நீ அருமையானவன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உன்னை மீட்டு கொண்டேன். சந்தோஷமா இருக்கீங்களா? பதில் வராமல் இருக்கும். வியாதி இருக்கா? போகுது. பிரச்சனை இருக்கா? முடிய போகுது. எப்போ போனால் இன்னைக்கு ஒரு டிட்டர்மினேஷனோட இனிமேல் நான் விட மாட்டேன். இந்த பிரச்சனை என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் எதிர்காலத்தையும் என் வேலையையும் எனக்கு உண்டான எதுவும் என்ன செய்ய முடியாது, இனிமேல் ஆள முடியாது. ஏனென்றால் கிறிஸ்து என்னை ஆளுகிறார், கிறிஸ்துவின் பலன் என்னை ஆளுகிறது. இந்த உலக சூழ்நிலைகள் என்னை ஆளவே முடியாது. பைபிள் என்ன போட்டிருக்கிறோமா? வி ஆர் மோர் தென் கான்கரர்ஸ். ரோமர் 8:37 முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்கள். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். வி ஆர் கான்கரர்ஸ்ன்னு போடல, ஜெயம் கொள்கிறவன் போடல, முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்கள். நான் அடிக்கடி திங்க் பண்ணுவேன், ரோமன்ஸ் 8:30 என்னையா கான்கரர், கிரேட் கான்கரர், வெரி கிரேட் கான்கரர்னு போட்டிருக்கு. பட் வாட் இஸ் மோர் தென் கான்கரர்? ஆச்சரியமாக இருக்கா? மோர் தென் கான்கரர். தமிழ் பைபிளில் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோன்னு போட்டிருக்கு. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் மோர் தென் கான்கரர். வாட் இஸ் மோர் தென் கான்கரர்? பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட நபர் தான் நீங்கள். நீங்கள் யார்? ஜெயங்கொள்கிறவர்கள், முற்றும் ஜெயங்கொள்கிறவர்கள். பார்த்தீங்களா? அதனால தான் இந்த உலகத்தில் சாத்தானை பார்த்து பயப்படாதீங்க. சாத்தானுக்கு அதிகாரமே கிடையாது. சாத்தானுக்கு என்ன கிடையாது? அதிகாரமே கிடையாது. வியாதிக்கும் அதிகாரம் கிடையாது, சூழ்நிலைக்கும் அதிகாரம் கிடையாது, தீங்குக்கும் அதிகாரம் கிடையாது, எதுவும் அதிகாரம் கிடையாது, உண்மையில் கிடையாது. ஏனென்றால் நீ கர்த்தருடையவன். ஒரு அல்லேலூயா சொல்வோமா? கர்த்தருடையவனாக இருக்கப்படினால் எதுக்கும் உன் மேலே அதிகாரம் கிடையாது. உனக்கு தான் அது மேலே அதிகாரம் இருக்குது. அப்படிதான் சொன்னார் லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் என்ன அதிகாரம்? மிதிக்கிற அதிகாரம். என்ன அதிகாரம்? பேசுகிற அதிகாரமா? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். பாருங்க, சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும், சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். கொடுத்துட்டாரா? கொடுக்கலையா? அப்போ உங்களிடத்தில் என்ன இருக்கு? என்ன அதிகாரம் அது? மிதிக்கிற அதிகாரம், மேற்கொள்ளுகிற அதிகாரம், சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரம் இருக்கா இல்லையா?
அது உண்மையா பொய்யா? கிஜி செய்யுமா செய்யாதா? சொன்னபடியே நடக்குமா நடக்காதா? என்னங்க பேசாமல் இருக்கீங்க? அப்போ பிரச்சனை ஒன்று ஆட்கொள்ள முடியுமா முடியாதா? முடியாதா? முடியாது. ஆனால் ரியாக்ட் பண்ண ஆட்கொள்ளும். அதுதான் ப்ராப்ளமு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட செய்தி, அந்த நியூஸ் வந்த உடனே நீ ரியாக்ட் பண்ணுறதை வச்சு தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பே. நீ இயேசுவை போல் தூக்கத்துலேருந்து எழும்பி இறையாது அமைதலான்னு சொன்னால் காண போயிடும். நீ அதை பார்த்து பயந்துனா உள்ளே வந்துடும். உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் அதை வெளியே தள்ளுறதுக்கு அது ஒரு தேர்ட் வேர்ல்டு வார். பிரதர், நீங்களாம் சாட்சியாக இருக்கணும். நாம் சாட்சியாக இருப்பதற்கு தான் கர்த்தர் வார்த்தையை கொடுத்துருக்கிறார். சந்தோஷமாக இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கடைசி லைன் பாருங்களேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நத்திங் ஷால் பை எனி மீன்ஸ் ஹர்ட் யூ. உங்களை இந்த உலகத்தில் சோட்பாட்டால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா உங்களை என்ன புரியும், ஒன்றும் இந்த உலகத்தில், ஏன்னா வரப்போகிற உலகத்தில் நான் தேவையில்லை, இந்த உலகத்தில் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நத்திங் ஷால் பை எனி மீன்ஸ் ஹர்ட் யூ. சேதப்படுத்த மாட்டாதுன்னா டேமேஜ் பண்ணாதுன்னு போட்டிருக்கு. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் வார்த்தை ஒரு காரியம் சொல்கிறீங்களேங்க, வார்த்தையில் நின்றுடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. பைபிள் அந்த ஆங்கிலத்தோட பாடம் ஸ்டாண்டிங் ஆன் த ப்ராமிசஸ் ஆஃப் கிரைஸ்ட் மை கிங். பார்த்தீங்களா? வார்த்தையில் நின்றுடுங்க. வார்த்தையில் நின்றுட்டிங்கன்னா அசைக்கப்படுவதில்லை. பார்த்தீங்களா? யாருமே அசைக்க முடியாது. ஏன்? வார்த்தையில் நிற்கிறாரு. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கமே வார்த்தையில் நிற்கும்படியாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். சந்தோஷமாக இருக்கீங்களா? எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்க போதா? நடக்காமல் இருக்க முடியாதுங்க. ஆனால் அதிசயங்கள் நடக்கணும்னா என்ன செய்யணும்? சூழ்நிலை வரும்போது ஓகே, எப்படி சொன்னால் புரிஞ்சுக்குவீங்க. எப்போ உங்களுக்கு அதிசயம் தேவை? தேவை வந்தாங்க தாங்க. தேவை வந்தால் தான், ஏதாச்சும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் தான் அதிசயம் தேவை. கரெக்டாக? ஆனால் அது வரும்போது தான் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறீங்களா? இப்படி வச்சுக்கிங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா என்னத்துக்கு அதிசயம்? இன்னும் ஜாஸ்தி இன்க்ரீஸ்னால் அதிசயம். ஒரு பிரச்சனை வந்தால் தான் உங்களுக்கு அதிசயம் தேவை. கரெக்டாக? நான் புரிஞ்சுட்டிங்களா புரியலையா? ஆனால் ஒரு பிரச்சனை அதுமா ஒரு செய்தி கேட்டோன்னே என்ன செய்கிறோம்? ராங்காக ஆக்ஷன் பண்ணுறோம். இதுதான் ப்ராப்ளமு. அப்போ அதிசயம் எப்போ நடக்கும்? நீங்கள் செயல்பட வேண்டிய விதத்தில் செயல்படும் போது, அக்கார்டிங் டு த சிஸ்டம், வேதாமத்தின் முறைமையின்படி நீங்கள் செயல்படும் போது, அது என்ன செயல்பாடு? ஒன்றுக்கும் கவலைப்படாமல். கவலைப்படக்கூடாது, கவலைப்பட முடியாது. அதான் சொல்லிட்டேன், கிறிஸ்து உங்களை பலப்படுத்துகிறார். கவலைப்பட மாட்டீங்க, சோத்திரம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதோடு என்ன செய்வீங்க? எல்லாவற்றையும் குறித்து சந்தோஷத்தோடு கூடிய சோத்திரம். ஏன்னா பிலிப்பியர் 4:4, 2 சேர்த்துறேன். எப்பொழுதும் எப்பொழுதும் ரெடியாக இருக்கீங்க. எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? சூழ்நிலை மாறும்போது எப்பொழுதும் அதில் வருதா வரலையா? அப்போ எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. அதான் 2 வாட்டி ரிப்பீட் பண்ணிக்க. எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், மறுபடியும் நான் சொல்லுகிறேன், அகெயின் ஐ சே, மறுபடியும் சொல்லுகிறேன், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அந்த எப்பொழுதும் தான் அந்த சூழ்நிலை மாறுது. அதுவும் அந்த எப்பொழுதும் அந்த டைமில் தான் வருது. அந்த டைமில் வரும்போது நீங்கள் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்க. அப்போ சந்தோஷமாக இருந்தீங்கன்னா கவலை இருக்காது. புரிஞ்சுட்டிங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ கவலை இல்லாதபடி என்ன செய்வீங்க? விண்ணப்பிப்பீங்க. ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா பரலோகம் திறந்துடும். அவ்வளோதான். உடனே பவர் ஆஃப் காட் இறங்கும், தேவ வல்லமை இறங்கும். கர்த்தர் எலியாவின் ஜெபத்தை கேட்டார், வல்லமை இறங்குச்சு. தேவ வல்லமை அந்த மரித்து போன அந்த பிள்ளைக்குள்ளாக இறங்கின போது மரித்த நிலைமை உயிர்ப்பித்தது. அப்போ மரித்த நபரை உயிரோடு எழுப்புனா அவங்க பிரச்சனை தீர்வது லேசான காரியம். தேவ பிள்ளைகளை, குருடரின் கண்களை திறப்பது லேசான காரியம். சப்பானிகளை நடக்க வைப்பது லேசான காரியம். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பது லேசான காரியம். உன் வியாதிகளை நீக்குவது லேசான காரியம். உன் பிரச்சனைகளை தலைக்கீழாய் மாற்றுவது லேசான காரியம். உன் குழந்தைகளை உயர்த்துவது, உன்னை உயர்த்துவது ஆண்டவருக்கு மிகவும் 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 லேசான காரியம். எல்லாமே லேசான காரியம். அதனால தான் இந்த நாளில் நீங்கள் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்க நீங்கள் யாவரும் கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார், நல்ல நாட்கள் துவங்கிவிட்டது.
அருமையான நாட்கள் துவங்கிவிட்டது. தேவனுடைய கரத்தை ருசி பார்க்கும் நாட்கள் துவங்கிவிட்டது. தேவனுடைய அனுக்கிரகத்தை நீங்கள் ருசி பார்க்கும் நாட்கள் துவங்கிவிட்டது. உங்களை அமிழ்த்தி கொண்டிருந்து உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த பிரச்சனைகள் தீரும் நாட்கள் துவங்கிவிட்டது. கர்த்தர் உங்களுக்காக செயல்படும் நாட்கள் துவங்கிவிட்டது. இந்த நாளிலிருந்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, பார்ப்பதற்கு முன்பாக சொல்லுங்க, பார்த்த பிறகு சொல்லாதீங்க. விசுவாசம் என்பது காணப்படாதவைகள் நிச்சயம். தெரியுமா உங்களுக்கு? Hebrews 11:1 faith is being certain of things which you don't see. காணப்படாதவைகள் நிச்சயம். நீ பார்ப்பதற்கு முன்பாகவே நீ நிச்சயமாக நீ என்ன செய்வாய்? கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பாய். ஆண்டவரே நடந்தது நடந்தது நடந்தது. எலியாவை போல போல்டா அவர் சொல்லிட்டாரு, எலியாவே நீ போய் அங்கு ஒளிந்து கொண்டிரு, காகங்களுக்கு கட்டளையிட்டேன். அவன் கேட்கல, ஆண்டவரே காகங்களை ஆண்டவரே எப்படி ஆண்டவரே, காகங்களுக்கு என்ன சின்ன வாயு தானே, கிருட்டு காகமாச்சே அப்படின்னு கேட்கல. நேராக போய் ஆண்டவர் சொன்னபடி அவன் செயல்பட்டான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட போஷிப்பு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட போஷாப்பு. காகங்களை உன்னை போஷிக்கும்படி, யார் உன்னை போஷிக்கும்படி? மனிதன் அல்ல, காகங்கள் உன்னை போஷிக்கும்படியாக நான் காகங்களுக்கு கட்டளை இட்டேன் என்று ஆங்கில வேதாமத்தில் போடப்பட்டிருக்குது. தமிழ் வேதாமத்தில் காகங்களுக்கு கட்டளை இடுவேன் என்று போடப்பட்டிருக்குது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு யார் யாருக்கு கட்டளை இடணும்னு அவருக்கு தெரியும். தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவருக்கு யார் யாருக்கு என்னென்ன கட்டளை கொடுக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும். சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையா? சந்தோஷமாக இருக்கீங்களா? அவர் நினச்சா காகத்துக்கும் கொடுப்பார், திமிங்கலத்துக்கும் கொடுப்பார், எல்லாத்துக்கும் கொடுப்பார். எல்லாமே அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக. பாருங்கள், காகம் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுச்சு. அது பார்த்தீங்களா? வாசிங்க, திரும்பவும் வாசிங்க. 1 ராஜாக்கள் 17. காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் காகங்கள் அவருக்கு விடியற் காலத்திலும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. ஏன் கொண்டு வந்துச்சு? கர்த்தருடைய சத்தத்தை அவைகள் கேட்டு. கர்த்தருடைய சத்தத்தை காகம் கேட்டுச்சுங்க. என்னங்க பேசாமல் இருக்கீங்க? கேட்டதுனால தானே செயல்பட்டுச்சு. ஏன் அப்பமா இறைச்சி கொண்டு வந்து ஆண்டவர் சொல்லியிருக்காரு எதை கொண்டு வரணும்னு. அவருக்கு தெரியும் என்ன கொண்டு வரணும்னு சொல்ல தெரியும் அவருக்கு. காகம் சொல்லிட்டு எல்லா காகம் எத்தனை காகம்னு போடல, கண்டிப்பாக ஒரு 30 காகமாச்சும் இருந்திருக்கும். என்னங்க பேசாமல் இருக்கீங்க? பாருங்கள், ஒரு மனப்பாட்டோடு எல்லாம் செயல்படுது. சபை ஒரு மனப்பாட்டோடு செயல் பண்ணுங்க. காகம் கூட ஒரு மனப்பாட்டு செயல்படுது பாரு. கண்டிப்பாக 30 காகம் நினைக்கிறேன், 50 இருக்கும்னு நினைக்கிறேன். 30 காகம் கரெக்டாக இருக்குமா? இவ்வளோன்னு தாங்க வாய். என்னங்க புரிஞ்சிக்க மாட்டீங்க? ஏன்னா அப்பமும் வரணும், இறைச்சி வரணும், ரெண்டும் ஒரு வாயில் வராது. அப்போ ஒரு சில காகம் அப்பம் கொண்டு வந்திருக்கோம், சில காகம் இறைச்சி கொண்டு வந்திருக்கோம். எவ்வளோ நினைக்க? ஒரு 30 வந்திருக்குமா? என்னங்க பேசாமல் இருக்கீங்க? சரி, ஒரு 20 வச்சுங்களேன். 40 காகம், 40 காகமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டது. கேட்டுச்சா இல்லையா? கேட்டு கீழ்ப்படியுது. நீங்கள் தான் கீழ்ப்படிய மாட்டீங்க, அது கீழ்ப்படியுது. அது கொடுன்னா கொடுக்குது, நம்ம கொடுன்னா கொடுக்க மாட்டோம், திங்க் பண்ணுறோம். அதுக்கு சொல்லி, ஆண்டவரே என்ன இப்படிப்பட்ட கட்டளை கொடுக்குறீர், எங்கே பார்த்தாலும் பஞ்சமாக இருக்குது, இப்போ போய் எலியாவுக்கு போய் கொடுன்றியே, என் பிள்ளைங்க இல்லையா? அதுக்கு பிள்ளை இருந்துச்சா இல்லையா? காகம் எல்லாருக்கும் திருடும், ஆனால் பிள்ளைக்கு திருடாது, பிள்ளைக்கு கொடுக்கும். தெரியுமா உங்களுக்கு? திருடிட்டு போய் என்ன செய்யும்? தாய்க்காகவும் ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கும். பாருங்கள், டிவியெல்லாம் போடுறான் பாருங்கள், அதுக்குள்ள தாய் பாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுக்கும்? பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளை கொடுக்குறே எனக்கு தெரியாது, நான் உனக்கு கட்டளை எடுக்கிறேன். நான் கட்டளை எடுத்ததுனால நீ திருட்டுக்காக உன் பிள்ளை கூட கொடுக்க மாட்டேன், போய் எலியாவுக்கு போய் கொடு. அவன் என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய கண்களில் அவன் அருமையானவன், அவனை பேர் சொல்லி அழைச்சிருக்கேன், நான் சொன்னபடி அவன் செய்கிறான், தைரியமாக செய்து விட்டான். எல்லா காகம் பாருங்கள் டெய்லி போகுது பாருங்கள், மார்னிங் அண்ட் ஈவினிங். திங்க் பண்ணி பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அத்தனை காகத்துக்கும் ஒரு வேலையே கிடையாது, ஒரே வேலை எலியாவுக்கு கொண்டு அதுக்கு பிறகு தான் அதோடைய பிள்ளைகளுக்கு போய் கொடுக்கணும். பார்த்தீங்களா? எதுக்கு சொல்ல வரேன்னா, காகம் கூட கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். உங்களால் கேட்க முடியுமா? ஆனால் நம்ம சொல்லலாம் கேட்க முடியலன்றோம். பாருங்களேன், இது எப்படிப்பட்டிருக்கு பாருங்கள். காகம் கூட கேட்டுச்சுங்க, கேட்டு கீழ்ப்படிஞ்சிச்சுங்க. நீங்களும் கேட்டு கீழ்ப்படிங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட
போஷாப்பு. கர்த்தருக்கு எப்படி செய்யணும், யாரை பார்த்து செய்யணும் எல்லாமே தெரியும். ஒரு காரியம் சொல்கிறேன், நல்லா கவனிங்க, இதை மறந்துடாதீங்க. ப்ராவர்ப்ஸ் 21:1, நீதிமொழிகள் 21:1, ராஜாவின் இருதயம் எங்கே இருக்குதுமா? The king's heart is in the hand of the Lord, as the rivers of water he turneth it wherever he wills. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் இருக்கிறது. எப்படி இருக்கிறதா? நீர்க்கால்களை போல் இருக்கிறது. பார்த்தீங்களா? ராஜானா யார்? அதிகாரமுடைய நபர்கள். அவர்களிடத்தில் அதிகாரம் இருக்கிறது. அவர்களால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். அவங்க தான் அப்பாயின்மெண்ட்லாம் பண்ணுறவங்க. கம்பெனி ஓனர்ஸ்னால் ராஜா. நீ வேலை செய்து கொண்டிருப்பான் என்றால் உன்னுடைய அதிகாரி தான் ராஜா. ராஜா மீன்ஸ் ஹீ இஸ் காட் அத்தாரிட்டி, ஹீ கேன் டூ. அந்த ராஜாவுக்கு ஒரு இருதயம் இருக்குது, தெரியுமா அவங்களுக்கு? அதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸ், அதுதான் டிசைடிங் அத்தாரிட்டி. அந்த இருதயம் யார் கையில் இருக்குது? அவன் கையிலேயே இல்லை. நோட் பண்ணிங்களா? கிங்ஸ் ஹார்ட் இஸ் நாட் இன் ஹிஸ் ஹேண்ட். யாருடைய கையில் இருக்கு? கர்த்தரின் கையில். எந்த கர்த்தர்? உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஏசாயா 43:4 என் பார்வையில் நீ அருமையானவன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய கண்களில், கர்த்தருடைய கைகளில் ராஜாவின் இருதயம் இருக்கு, நீர்க்கால்களை போல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறாராம். அப்போ என்ன செய்வாராம்? அப்படியே திருப்பிடுவார். இதெல்லாம் நடந்திருக்குங்க, உண்மையாக நடந்திருக்கு. உண்மையாக நடந்த சம்பவம் சொல்கிறேன். எங்கள் சபையில் இது நடந்துச்சு. பெரிய கம்பெனி, அது பேர் சொல்ல விரும்பலை, அது கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. திடீர்னு அந்த டீமில் எல்லோரும் கூப்பிட்டு லே ஆஃப்ன்ட்டாங்க. ஒரு 40 பேர், எவ்வளோ பேருன்னு தெரில, எல்லாருமே லே ஆஃப். அப்போ இந்த பிரதர் ரொம்ப வருத்தப்பட்டார். என்னடா வேலை போயிடுச்சு, என்ன செய்யுது? எல்லாருமே டீம் ஃபுல்லாக லே ஆஃப், எல்லாமே லே ஆஃப்னு அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கும்போது அவர் ஜெபம் பண்ணார். ஈவினிங் வந்து ஃபோன் கால் வருது அவருக்கு மாத்திரம், யூ அலோன் ரிப்போர்ட் ஃபார் டியூட்டின்னு. அடுத்த நாள் போய் ஜாயின் பண்ணார். எல்லாருமே லேட் ஆஃப். இதுக்கு என்ன சொல்கிறீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜாவின் நிர்ணயத்தை திருப்பிட்டாரு. பாருங்க, எல்லாம் முடிந்ததுன்னு நினச்சா உனக்கு ஒண்டி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், ஸ்பெஷல் ஃபேவர், விசேஷமான ட்ரீட்மெண்ட் உனக்கு வேணுமா வேணாமா? அதுதான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட அனுபவங்களை ருசி பார்க்கும்படியாக பிறந்த அற்புத பிறவி நீ. சோர்ந்து போகாத. எல்லாத்துக்கு பின்னால் ஆண்டவர் கரம் இருக்குது. பாருங்கள், ஆக்சுவலாக இது நீங்கள் எப்படி கேட்கலாம், ஏன் நடந்துச்சுன்னு. இப்போ அவன் புரிஞ்சுக்குவான், மறக்கவே மாட்டான். இது நடக்குமா? திங்க் பண்ணி பாருங்கள். எல்லாரும் லே ஆஃபுங்க, இவங்க கூட லே ஆஃபு. அதுதான் ஃபஸ்ட்டு ராஜா தீர்மானித்தார், இந்த என்டையர் டீமை க்ளோஸ் பண்ணோன்னு. ஆனால் தேவன் தீர்மானிச்சிட்டார், க்ளோஸ் பண்ணு, எல்லாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணு. தனியாக திருப்பிட்டார். திருப்பினோன்னா அவர் மாற்றி ஃபோன் கால் வருது. எப்படி நடக்கும் சொல்லுங்கள்? திங்க் பண்ணி பாருங்கள். இப்படிப்பட்ட உலகத்தை அதுதான் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. லே ஆஃப் ஆகுது, பே ஆஃப் ஆகுது, ஒன்றும் உனக்கு நடக்காது. ஒரு அலையிலையோ சொல்வோமா? எந்த தீங்கும், மற்றவர்களை மேற்கொள்ளுகிற எந்த தீங்கும் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் மேற்கொள்ளவே முடியாது. சமுத்திரத்திலே வழியை உண்டாக்கி வலிய தண்ணீர்களிலே பாதையை உண்டாக்குகிற தேவனுடைய கண்களில் நீ அருமையானவன். எப்படி உங்களை விட்டுருவார்? உங்கள் பிள்ளைகளை விட்டுருவீங்களா? உங்கள் பிள்ளைகள் உங்கள் கண்கள் அருமையானவர்களா இல்லையா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க உங்கள் பிள்ளைகளை பார்த்து? என்னுடையவன். மீட்டு கொண்டாயின்னு சொல்ல மாட்டார், ஏன்னா நீங்கள் மீட்டு கொள்ள. ஆனால் தேவன் உங்களை மீட்டு கொண்டார். ஆனால் நீங்கள் என்ன பார்த்து சொல்லுவீங்க உங்கள் பிள்ளை? நீ என்னுடையவன், என் கண்கள், என் பார்வையில் நீ அருமையான சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அப்போ நீங்கள் கம்பெனி ஒன்றா விட்டுருவீங்களா? சொல்லுங்கள், விட்டுருவீங்களா? என்னங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக விசேஷ ட்ரீட்மெண்ட்டு. வேலை செய்கிறவர்களே புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கி வேலை செய்கிறவர்களுக்கு இது ரொம்ப தேவை. கர்த்தர் உங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட பாதையில் நடத்தும் நாட்கள் துவங்கி விட்டது. இனிமேல் நீ இதுவரை பார்த்தது போல பார்க்க போவதில்லை. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, அதே ஏசாயா 43:18
தம்முடைய ஜனத்திற்கு சொல்லுகிறார் பாருங்க, 43:18, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். பாருங்க, அடிச்சாரு பாருங்க, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், நீ என்னுடையவன், என் பார்வைக்கு அருமையானவன், உன்னை மீட்டு கொண்டேன், பேர் சொல்லி அழைத்தேன், முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே. அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நினைக்காதே, சிந்திக்காதே. ஏன் தெரியுமா? முந்தினவைகளை நினச்சினா, பூர்வமானவை சிந்திச்சின்னா அதே உன்னை அப்படியே அமைக்கிறோம். நினைக்காத, பழைய வாழ்க்கையை நினைக்காத, இதுவரை நடந்ததை, இன்று வரை, இன்று காலை வரை நடந்ததை நீ என்ன செய்யாத, நினைக்காத, சிந்திக்காத. அப்படின்னா என்னத்த, வேற என்ன செய்ய முடியும்? நினைக்காதுன்ட்டாரு, சிந்திக்காது, வேற என்ன செய்ய முடியும்? வேற வச்சிருக்கா? நினைக்காது சிந்திக்காதுன்னு வேரோட மறந்துருன்றாரு. புரிஞ்சுட்டிங்களா? என்னங்க நினைக்காது சிந்திக்காதுன்னு என்ன அர்த்தம்? நினைக்கவும் கூடாது, சிந்திக்கவும் கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த எண்ணமே உங்கள் மைண்டில் இருக்கவே கூடாது. அதனால தான் நினைக்க வேண்டாம்னு சொன்னால் ஓகே, ஆனால் சிந்திக்காதுன்ட்டார். இதுக்கு மேலே என்ன செய்யணுங்க? அப்போ உங்கள் மைண்டில் என்ன இருக்கக்கூடாது? முந்தினவைகள் பூர்வமானவைகள் உன் மைண்டில் இருக்கவே கூடாது. ஏன்னா முந்தினவைகள் நினச்சி பார்த்தா உனக்கே பயம் வருது, பூர்வமானவைகள் நினச்சி பார்த்தா உனக்கே பயங்கரமான திகில் வருது, பீதி வருது. ஐயோ, என் நிலைமை இப்படி தானே, இப்படி தான் என் வாழ்க்கை இருந்துச்சு, இப்படி தான் என் குடும்பம் இருந்துச்சு, இப்படி தான் எங்கள் அப்பா இருந்தாங்க. நினைக்காத, சிந்திக்காதுன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை இதோ 19ஆம் வசனத்தில் பாருங்க, இதோ பாருங்க, என்ன அருமையான தேவன். 43:19, இதோ இதோ பாருங்க, இதோ நினைக்காத, சிந்திக்காதுன்னு சொல்லிட்டு இதோ பாருங்க, பார்த்தீங்களா? இதோன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிஹோல்ட், பிஹோல்ட், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். பார்த்தீங்களா? என்ன சொல்றான்னு உங்களுக்கு தான் சொல்றாரு. சிந்திக்காதே, நினைக்காதே. ஏனென்றால் இதோ தேவ பிள்ளை, இதோ என்னால் மீட்டு கொள்ளப்பட்ட அற்புதமான தேவ பிள்ளை, என் கண்களில் அருமையான தேவ பிள்ளை, இதோ நான். யார் அந்த நான்? வலிய தண்ணீர்களில் பாதையை உண்டாக்குகிற கர்த்தராகிய நான், சமுத்திரத்திலே வழியை உண்டாக்குகிற கர்த்தராகிய நான் புதிய காரியத்தை செய்கிறேன். என்ன இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? புதிய காரியத்தை என்ன செய்ய போகிறாரு? செய்ய போகிறாரு. அதனால பழசை நினைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன் பாருங்க, இப்பொழுதே தோன்றும், now it shall spring forth. ஆண்டவர் இப்படி தான் பேசுவார். இல்லாதவையில் இருக்கிறவைகளை போல் அழிக்கிற தேவன். அந்த தேவன் தான் ஆபிரகாம் விசுவாசித்தார். ரோமர் 4, before whom we believe, the God who raises the dead and calleth the things that be not as though they were. இல்லாதவையில் இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். பார்த்தீங்களா? இதோ இப்பொழுதே அது தோன்றும். பார்த்தீங்களா? அப்படின்னா இல்லாதவையில் இருக்கிறவை போல் அழைக்கிறார். அதாங்க ஆண்டவர் எப்பவுமே சொல்லிடுவார், சொன்ன பிறகு தான் நடக்கும். காகங்களுக்கு கட்டளை இட்டானா இல்லாதவையில் இருக்கிறவை போல் அழைக்கிற தேவன். பார்த்தீங்களா? இப்பொழுதே அது தோன்றும். என்ன தோன்றுமா? அவாந்திர வழிகளில் ஆறுகளையும், அவாந்திர வெளியிலே நான் வனாந்தரத்திலே வழியையும், வனாந்திரத்திலே வழியும், அவாந்திர வழிகள் ஆறுகளையும் உண்டாக்குவேன். பார்த்தீங்களா? என்ன தோன்றுமா? வனாந்திரத்தில் என்ன வருமா? வழி. வழி. அவாந்திர வழியிலே ஆறுகள். ஆறுகள். அவருக்கு ரொம்ப லேசான காரியங்க. சமுத்திரத்திலே என்ன உண்டாக்குனாரு? வழியை உண்டாக்குனார். வனாந்திரத்தில் வழி உண்டாக்குதுன்னு அவ்வளோ ஈஸி, சின்ன ஒன்றுமே கிடையாது. வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். உனக்காக உண்டாக்குவேன், 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 உண்டாக்குவேன். சந்தோஷமாயிட்டீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நடக்கக்கூடாத காரியங்கள் நடக்க போகுது. அவாந்திர வழிகள்லாம் நடக்குமா? சொல்லுங்கள். வனாந்திரத்தில் அவாந்திர வழியில் ஆறுகள் உண்டாக்க முடியுமா? சொல்லுங்க. எங்கேருந்து ஆறு வருது? தண்ணீர் உண்டாக்குவேன்னு சொல்ல, ஆறுகள் உண்டாக்குன்றாரு, வழியை உண்டாக்குன்றார் வனாந்திரத்தில். பாருங்க, யாருக்காக? உனக்காக உண்டாக்குவேன். சந்தோஷமா இருக்கீங்களா? உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் வாசிங்க.
என் ஜனத்தின் தாகத்துக்கு பாருங்க, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும். பாருங்க, எதுக்கான்னு சொல்றாரு? நான் தெரிந்து கொண்ட ஜனத்தின் தாகத்திற்கு, தேவைக்கு வனாந்திரத்தில் தண்ணீர்களையும் அவாந்திர வெளிகளையும் ஆறுகளையும் உண்டாக்குவதினால். என்ன அழகா சொல்றா பாருங்க, நடக்கிறதுக்கு முன்னாலே சொல்லிடுறார். உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணுமா. நோட் பண்ணீங்களா? யார் யாரெல்லாம் கனம் பண்ணுவாங்களா? காட்டு மிருகங்கள். பாருங்க, வீட்டு மிருகம் கிடையாது, காட்டு மிருகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி ஜனங்க. காட்டு மிருகம். காட்டு மிருகத்துக்கு கான்ஷியன்ஸே கிடையாது. வீட்டு மிருகத்துக்கு கான்ஷியன்ஸ் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? காட்டு மிருகத்துக்கு கான்ஷியன்ஸே கிடையாது, அப்படி தான் இருக்கும். அதான் காட்டு மிருகம், கான்ஷியன்ஸ் இல்லை. அது பாருங்கள், வலு சர்ப்பங்கள், டேஞ்சரஸ் பீப்புள். சாதாரணமான சர்ப்பம், வலு சர்ப்பம், அதுக்குள்ளே சர்ப்பத்தின் தன்மை. அப்புறம் கோட்டான் குஞ்சுகள். கோட்டான் குஞ்சுகள் இருளில் வாசம் செய்கிற கோட்டான் குஞ்சுகள், தெரியுமா உங்களுக்கு? பாருங்க, இருளின் பிராணிகள், பிசாசின் கிரியையில் இருக்கிற பிராணிகள் என்ன செய்யுமா? என்னை கனம் பண்ணுமா. எப்போ கனம் பண்ணுமா? நான் உனக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால். அப்போ உனக்கு நான் நடக்க முடியாத அற்புதங்களை செய்வதினால் கோட்டான் குஞ்சுகள், வலு சர்ப்பங்கள், காட்டு மிருகங்கள் என்னை கனப்படுத்தும். அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவருடைய திட்டமே என்னது? இந்த கோட்டான் குஞ்சுகள், வலு சர்ப்பங்கள், காட்டு மிருகங்கள் பார்த்தா இருளில் வாழும் பிராணிகள், கான்ஷியன்ஸே இல்லாத பிராணிகள். அந்த மாதிரி மனிதர்கள் என்ன செய்வார்கள்? கர்த்தரை கனப்படுத்துவார்கள். என்னங்க பேசாமல் இருக்கீங்க? நேபுகாத்நேசார் என்ன செஞ்சான்? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்ன செய்தான்? அந்த அக்னியில் 7 மடங்கு சூடாக்க சொன்னான். என்ன வணங்க மாட்டிங்களா? உங்கள் தேவன் உங்களை காப்பாற்றுவாரா பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்னும் சூடு பண்ணுப்பா, 7 மடங்கு. அவங்கள போய் தூக்கிட்டு போடுற ஆளுங்க எல்லாம் உள்ளே போகிறதுக்குள்ளே அவுட்டு, எல்லாம் பராக்கிரமசாலிகள். அந்த அவ்வளோ வெப்பம், அந்த வெப்பம் கிட்ட போனோன்னு அவுட்டு. இவங்க உள்ளே போய் ஜாலியாக நடக்கிறாங்க, ஏதோ வாக் மாதிரி. நீங்களாம் வாக் பண்ணீங்க பார்த்தீங்களா? ஜாலியாக வாக் பண்ணுறாங்க. எங்கே? அந்த 7 மடங்கு அதிகரிக்கப்பட்ட அந்த வெப்பத்திலே, அந்த தீ நடுவில் அவங்க நடக்கிறாங்க. கடைசியில் வெளியே வந்து பார்த்தா ஒரு ஸ்மெல்லு கூட கிடையாதுங்க. ட்ரெஸ்ஸு கூட பாருங்கள், அது என்ன ட்ரெஸ்ஸுன்னு தெரியலையே. அந்த மாதிரி ட்ரெஸ் பார்த்துருக்கீங்களா? என்னங்க நிஜமாக முடி என்ன முடின்னு தெரியலையே. பாருங்க, முடியெல்லாம் மாறிடுச்சு, முடி மாறிடுச்சு, சதம் மாறிடுச்சு, ட்ரெஸ்ஸு மாறிடுச்சு, அவங்க செருப்பு போட்டிருந்தாங்கன்னு சொல்லி அது கூட மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. ஸ்மெல்லு கூட கிடையாதுங்க. புரிஞ்சுட்டிங்களா? ஏன் தெரியுமா? அவங்களோட இன்னொருத்தர் நடந்து கொண்டு இருந்தார். அவங்க தனியாக நடக்கலை, இன்னொருவர் அவளோடு நடந்து கொண்டிருந்தார். அதை பார்த்து நேபுகாத்நேசார் என்ன செஞ்சான் சொன்னான் தெரியுமா? வாசிங்க, பயங்கரமான வார்த்தை இருக்கும். தானியேல் 3ஆம் அதிகாரம் 25. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. அதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வர சொல்லிட்டு அடுத்து என்ன சொன்னாரு? 29ஆம் வசனம். ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த ஜனத்தார் என்ன செய்யணுமா? துண்டித்து போட கடவன். துண்டித்து பாருங்க, சப்போர்ட் பண்ணிட்டான். இவர் தான் உண்மையான தேவன். பாருங்க, துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். வேறொருவரும் இல்லை என்றான். பார்த்தீங்களா? அப்போ கோட்டான் குஞ்சுகள், வலு சர்ப்பங்கள், காட்டு மிருகங்கள் கர்த்தரை கனப்படுத்தும். இதே தான் நினச்சி தானியேல் சிங்க கேபியில் போட்டு வெளியே வந்த பிறகு அந்த ராஜா சொல்கிற வார்த்தையை கவனிங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் லாஸ்ட் வருஷம் நினைக்கிறேன், லாஸ்ட்டாக அதுக்கு முன்னால். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். அவன் எழுதிட்டான் பாருங்க. பார்த்தீங்களா? எல்லாமே கர்த்தரை கனப்படுத்துறாங்க. எப்போ கனப்படுத்துவாங்க? அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்யும் போது. அதான் பாயிண்ட்டு. அவர் உங்களுக்கு அற்புதம் செய்யும் போது. ஆக்சுவலாக சிங்கங்கன் வாயை மூடினது யாரு? தேவன்.
ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை காத்தது யாரு? தேவன். ஏன் தெரியுமா காத்தாரு? அவங்க கவலைப்படாமல் சந்தோஷமாக இருந்தாங்க. அதை புரிஞ்சுங்க. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தைரியமாக சந்தோஷமாக சோத்திரம் என்ன பண்ணான்னு தெரியல, சோத்திரம் போனாங்க. தேவன் வந்துட்டார். தானியேலும் சோத்திரம் பண்ணிட்டு அங்கே சிங்கத்தோட நைட் ஸ்பெண்ட் பண்ணான். நைட் ஸ்டே. பார்த்தீங்களா? நீங்கள் ஹோட்டலில் தங்கினீங்க, அவன் சிங்க கபியில் சிங்கத்தோட அவன் ஃப்ரெண்டெல்லாம் பாருங்கள், எல்லா சிங்கமும் அப்படியே சாதாரணமான சிங்கம் இல்லை. அந்த சிங்கத்துக்கு கடைசியில் அந்த தானியேலுக்கு விரோதமாக எழும்பின எத்தனை பேர் தெரியல? 20 பேர் 23. அவங்க மாத்திரம் இல்லை, அவங்க மனைவிகளும் பிள்ளைகளையும் கொண்டு வந்து போட்டால் எல்லாரையும் தரையில் விடுறதுக்கு முன்னாலே உடஞ்சிடுச்சான். பார்த்தீங்களா? சாதாரணமான சிங்கம் கிடையாது. வாசிங்க தானியேல் 6:24. தானியேல் குற்றம் சுமத்தின மனுஷர்களை ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் குமாரர்களையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். பாருங்க, இவங்க பண்ண மிஸ்டேக் மனைவிகளும் மாட்டிக்கிட்டாங்க. பார்த்தீங்களா? அவங்க மனைவி சொல்லியிருப்பாங்க, போகாதையா செய்யாதுன்னு. இந்த ஆள் கேட்காம கணவனா வந்துட்டு கட்சியில் மனைவி மாத்திரம் கிடையாது, பிள்ளைகளையும் சேர்த்துங்க சிங்கங்களின் கெபியிலே போட்டார். சிங்கங்க கெபியில போட்டா கெபியின் அடியில் சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்களை பாய்ந்து எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. எல்லாத்தையும் ஒடிஞ்சிச்சு. ஆல் த போன்ஸ் வாஸ் broken. கீழே அப்படின்னா பாருங்க, எவ்வளோ கிரிக்கெட் எவ்வளோ கேட்ச் பண்ணுது பார்த்தீங்களா? வாயிலேயே கிரிக்கெட் பால் பிடிக்கிற மாதிரி மனுஷனை பிடிச்சி கீழே தரையில் வரத்துக்குள்ளே எலும்பெல்லாம் உடச்சிருச்சு. அப்படிப்பட்ட சிங்கங்க. அப்போ எத்தனை சிங்கம் இருந்திருக்கும்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். ஒரு 5 பேர் அவருக்கு விரோதமாக எழும்புனான்னு வச்சுங்க. 5 பேருக்கு 5 மனைவி. ஓகே, 10 பிள்ளைங்க. எவ்வளோ? 2 பேர் வச்சுக்கலாமா? சரி, அது ஒரு 20. அப்போ 30 பேர்னா இது சிங்கம் இருந்திருக்கணும். ஏன்னா ஒரு சிங்கம் 2 மனுஷன் பிடிச்சிருக்க முடியாது. ஒருத்தர் கூட எலும்பு கூட என்ன ஆகலை, தரைக்கு வந்த மாதிரி போல எல்லாம் உடஞ்சிச்சு. அப்போனா கண்டிப்பாக 30 சிங்கம் இருந்திருக்குமா? பாருங்கள், 30 சிங்கமும் தானியேலுக்கு ஃப்ரெண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவாமா? ஏன் தெரியுமா? 23ஆம் வசனத்தில் வாசிங்க. Daniel 6:23 வாசிங்க. No manner of hurt was found in him because he believed in his God. தன் தேவன் பேரில் விசுவாசமா இருந்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அப்பனா என்ன அர்த்தம்? அந்த செய்தி கேட்ட போது தானியேல் 6:10 தானியேலும் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போது எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் பாருங்க, ஜன்னல்கள் திறந்திருக்க, பலகணிகள் திறந்திருக்க, தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஜெபம் பண்ணி என்ன செய்தான்? இதுதாங்க ஃபெய்த். நம்பனா டென்ஷன் ஆகி ஐயோ உள்ள வெளியே சொல்ல கூட உள்ள எண்ணம் ஓடும். அப்போ எப்படி ஆண்டவர் கிரியை செய்வார் சொல்லுங்க? How can God move? Instead of divine acceleration, it is pulling, extending. கடைசியில் பார்த்தா சில பேருக்கு பிரச்சனையே முடியாது கிடையாது, அதோட செத்து போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதோட போயிடுவாங்க அந்த உலகத்தோடு. நிறைய பேர் போகிறாங்க. என்னங்க இது ரியாக்ஷன் பாருங்க. சோத்தரித்தான், அதுதாங்க கீ. Praise is the key for the power of God to move in your life. அதான் சாதாரணமான பிரைஸ் இல்லை, எப்பொழுதும் சந்தோஷத்தோடு வருகிற துதி. இதான் அந்த காலத்து பாருங்க. இப்படி பண்ணுவதுனா கடைசியில் ஆண்டவர் என்ன செஞ்சார்? நடக்க முடியாத ஒரு அற்புதத்தை செய்து அவர் செய்ததுனா ராஜா என்ன சொல்றாரு? கர்த்தரை கனப்படுத்துகிறார். அப்போ பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் விசுவாசத்துக்கு ஏற்றபடி செயல்படும் போது ஆண்டவன் நடக்க முடியாத காரியங்களை செய்து அதனால் கோட்டான் குஞ்சுகள், வலு சர்ப்பங்கள், காட்டு மிருகங்கள் தம்மை கனப்படுத்தும்படியாக கர்த்தருக்கு ஒரு வாய்ப்பை தருகிறீர்கள்.
தானியேல் வாய்ப்பை உண்டாக்கினான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாய்ப்பை உண்டாக்கினார். உனக்கு இந்த நாளில் தேவன் ஜீவனை தந்திருக்கும் நோக்கமே கோட்டான் குஞ்சுகள், வலு சர்ப்பங்கள், காட்டு மிருகங்கள் அவரை கனப்படுத்துவதற்காக தான். அதற்காக தான் நீ பிழைத்திருக்கிறாய், அதற்காக தான் நீ ஜீவிக்கிறாய், அதற்காக தான் உன் மூலமாக கர்த்தர் நடக்க முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களும் அந்த நாள் செய்தது போல செய்ய காத்து கொண்டிருக்கின்றார். அதை விட்டுட்டு பிரச்சனையில் மாட்டிட்டு ஜெபம் பண்ணுறது உங்களை பார்த்தாவே பயமாக இருக்குது. இருக்கிற விசுவாசமே போயிடும். கேட்டால் ஆண்டவர் அனுப்புகிறான்றாங்க. பிரதர், ஒவ்வொரு மினிட்டும் ஸ்ப்ரெஷியஸ். நீ சாதாரணமான நபர் இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், உன்னை வலிய தண்ணீர்களில் பாதையை உண்டாக்குகிற தேவன், சமுத்திரத்தில் வழியை உண்டாக்குகிற தேவன் உன்னை மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டு நீ என்னுடையவன் பேர் சொல்லி அழைத்து என் பார்வைக்கு அருமையானவன் என்று சொல்லி ஃபைனல் பாயிண்ட் வந்து முடிக்க போகிறோம். ஏசாயா 43:1. பயப்படாதே. பார்த்தீங்களா? பயப்படாதே. 5ஆம் வசனத்தில் வாசிங்க. நீ பயப்படாதே. கர்த்தர் சொல்லுகிறதாவது அப்படியே வரும். கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே. பார்த்தீங்களா? தேவ பிள்ளைகளே, பயப்படாதே. பயப்படுவதற்கு பதிலாக கவலைப்படாதே. கவலைப்படாமல் சோத்திரத்தோடு சந்தோஷத்தோடு ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்களேன், ட்ரை பண்ணி பாருங்களேன். வியாதி போதா போலியான்னு பார்க்கலாம். உன் பிரச்சனை உன்னை விட்டு போதான்னு பார்க்கலாம். உன்னை இவ்வளோ நாட்களாக வேதனைப்படுத்தின தீங்கு போகுதா போலியா? ஏன்னா என்ன சொல்கிறார்? அவாந்திர வழிகளில் ஆறுகள், வனாந்திரத்தில் தண்ணீர் தடாகங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே we have entered exciting times, really exciting. நீங்களாம் கர்த்தரை தேடுறவங்க. என்னுடைய வாஞ்சை என்னன்னா, கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை தேடுகிறவர்கள் கர்த்தருடைய வல்லமையை பார்த்து கொண்டே இருக்கணும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய நாம தான் மகிமைப்படுவோம். உங்கள் ஆஃபீஸில் பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மெய்யாகவே நீ ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன்பா. இதெல்லாம் நடக்கவே நடக்காது, எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுவாங்க. எல்லாமே கர்த்தர் செய்வார். ராஜா நிர்ணயத்தையே மாற்றிடுவார். வேற என்ன ஒன்று? உனக்கு எல்லாத்தையுமே மாற்றுவார். அதான் சொல்லிட்டாரு, ரிமெம்பர் ye not the former things, neither consider the things of old. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை இனிமேல் சிந்திக்காதீங்க, இனிமேல் நினைக்காதீங்க. ஆண்டவருடைய மகத்துவத்தை பாருங்க. நீங்கள் யாருன்னு பாருங்க. நீங்கள் யாரு? திரும்பவும் சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்லாமல் நீங்கள் யாரு? வலிய தண்ணீர்களில் பாதையை உண்டாக்குகிறவரும் சமுத்திரத்திலே வழியை உண்டாக்குகிறவருமாகிய கர்த்தரால் மீட்கப்பட்டு அவருடைய நாமத்தினால் அவர் உங்களுக்கு பேர் சொல்லி உங்களை அழைத்து என்னுடையவன் என்று சொல்லிவிட்டார். அவருடைய பார்வைக்கு நீங்கள் அருமையானவன் என்று சொல்லிட்டு பயப்படாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் இனிமேல் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. பயப்பட மாட்டீங்களா? உங்கள் பிரச்சனை உங்களை விட்டு போகணுமா போகணாமா? ஆண்டவர் போகணுன்னு விரும்புகிறாரு. நீங்கள் விரும்புகிறீங்களா? ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? உங்களை விட்டு வியாதி போகணுன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாருங்க. நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ? ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் யாத்ராமம் 15:26 ஐ ஆம் த லார்ட் த ஹீலர்ன்னு சொன்னார். யாத்ராமம் 23:25 வியாதியை உன் நடுவிலிருந்து எடுத்து போடுவினார். உபாகமம் 7:15 கர்த்தர் சகல நோய்களையும் முன்னே விட்டு விலக்க வேண்டார். சங்கீதம் 103:3 உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. பாருங்கள், சொல்லிகிட்டே போகலாம். 1 பேதுரு 2:24 அப்படி தழும்புகளால் குணமானீர்கள். பாருங்கள், எல்லா வசனமும் இருக்குது. வியாதியை உன்னை விட்டு நீக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். உன் பிரச்சனையை உன்னை விட்டு நீக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உனக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உன் பிள்ளைகளை உயர்த்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ விரும்புகிறாயா? சங்கீதம் 91:14 அதை பார்த்து முடிப்போம். ஐ வில் செட் him on high.
ஐ வில் செட் him, நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். பார்த்தீங்களா? அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உங்களை எங்கே வைக்கணும்னு விரும்புகிறாரு? சாதாரணமான அடைக்கலம் அல்ல, அவர் உயர்ந்த அடைக்கலம். ஏனென்றால் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினா. அதனால் சந்தோஷமாக இருங்க. நல்ல காலம் துவங்கிடுச்சு. கர்த்தர் செயல்பட தொடங்கி விட்டார். அதனால தான் வார்த்தை கொடுத்துட்டார். இந்த வார்த்தை நீங்கள் என்ன செய்யணும்? வீட்டில் போய் தியானிங்க, கேளுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை தந்தீரேப்பா, நன்றி ஆண்டவரே. நான் யார் என்பதை என்ன வெளிப்படுத்திட்டீரப்பா. இப்போ உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். யார் என்று வெளிப்படுத்திட்டீர் ஆண்டவரே. சாதாரணமான தாழ்வில் இருந்த என்னை நினைத்தீரே. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் இருந்த என்னை பேர் சொல்லி அழைத்தீரே. என்னுடையவன் என்று அழைத்தீரே. என் பார்வைக்கு அருமையானவன் என்று அழைத்தீரே. பயப்படாதே என்று சொல்லுகிறீரே. பூர்வமானவைகளை சிந்திக்காதே என்று சொன்னீரே. ஆண்டவரே, எவ்வளோ அருமையான தேவன். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னீரே. சொன்னதை செய்யாமல் இருப்பீரோ? நன்றி ஆண்டவரே.